தூத்துக்குடி அரசு மருத்துவமனை நுழைவாயில் அங்கே நிற்கிற இடம் பக்கத்தில் அம்மா உணவகம் இருக்குது. தூத்துக்குடி அரசு நுழைவாயில் சாக்கடை தண்ணி ஓடி இந்த மாதிரி தேங்கி கிடக்கு. ஏற்கனவே நோய்வாய்ப்பட்டு கிடக்கிற பொதுமக்கள் மருத்துவமனைக்கு வராங்க. இந்த சாக்கடை மூலமாக பரவுகிற நோய் மீண்டும் கூடுதலாக பரவி பொதுமக்கள் கடுமையாக பாதிக்கப்படுறாங்க. அரசு நிர்வாகம் இதை பார்த்துட்டு தினமும் போயிட்டு இருக்காங்க. அரசு அதிகாரிகள் போகிறாங்க, டீன் போகிறாங்க, ஆர்எம்ஓ போகிறாங்க. ஆனால் யாருமே நடவடிக்கை எடுக்கலை. தொடர்ந்து இதே போல் சுகாதாரக்கேடு தூத்துக்குடி அரசு மருத்துவ நுழைவாயில் ஏற்பட்டுருக்கு. நீங்கள் தொடர்ச்சியாக பார்க்குறீங்கன்னா ஆம்புலன்ஸ் வந்துட்டு போயிட்டு இருக்கு. பொதுமக்கள் ஆயிரக்கணக்கான பேர் தினமும் இந்த இடத்தை பயன்படுத்துகிறாங்க. ஆனால் சுகாதாரக்கேட்டினால மீண்டும் ஒரு நோய் பாதிக்கப்பட்டு பொதுமக்கள் பாதிப்படும் என்பது இந்த கிடக்கிற சாக்கடை மூலமாக தெரியுது. சாக்கடையில் புழு குட்டைகள் எல்லாம் வந்திருக்கு, தவளை கிடக்கு, பயங்கரமான சுகாதாரக்கேடு. ப்ளீச்சிங் பவுடர் அப்படிங்கிற பேரில் சுண்ணாம்பை தூவி விட்டுருக்காங்க. கடுமையான சுகாதாரக்கேடு. அரசு மருத்துவம் கொடுத்து இந்த மாதிரி செயல்களை தடுக்க நாங்கள் ரெடியாக இருக்கோம். அரசு மருத்துவனுடைய அவலநிலை, தூத்துக்குடி மாநகராட்சி அவலநிலை தான் காட்டுது. பொதுமக்கள் நோய்வாய்ப்படாமல் இருக்குன்னா இதே போன்ற இடங்கள் சுத்தம் செய்து உடனடியாக அரசு மருத்துவ நிர்வாகம் தீர்வு காண வேண்டும். இல்லை என்று சொல்ல 2 நாட்களில் மிகப்பெரிய போராட்டம் அரசு மருத்துவ முன்பாக நடைபெறும் என்பதை பெரியாரிய உணர்வு கூட்டமைப்பு சார்பாக தெரியப்படுத்திக் கொள்கிறோம். அப்படியே இது பண்ணி அப்படியே ஒரு இங்கே தூக்கி ஒரு